மேம் எனக்கு ஒரு டவுட். என்னுடைய கனடா மாமா 2024ல என் பர்த்டே அன்னைக்கு அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து என்னுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அதுக்கு நான் எதுவும் டாக்ஸ் கட்டணுமா? சில்மா செக்ஷன் 56 சப்செக்ஷன் 210 இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் அக்ரிகேட் மானிட்டரி கிஃப்ட்ஸ் மோர் தென் 50,000க்கு மேல நான் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அது டாக்ஸபிள். பட் கிஃப்ட்டை நீங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆனா செக்ஷன் 56 சப்செக்ஷன் 210 எக்ஸெப்ஷனை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த 1 lakh rupees ரிசீவ்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ்னு நீங்க ஷோ பண்ணணும். மறந்துடாதீங்க, இல்லனா ஃபியூச்சர்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம். மேம் அப்ப மாமா என்னோட ரிலேட்டிவ்க்குள்ள தானே வருவாரு, ஆனா இப்ப அவர் கனடால இருக்காரு. மாமானா மதர்ஸ் பிரதர் தான். ஈவன் மாமா மார்ச்ல இருந்தா கூட டாக்ஸ் ஃப்ரீ கிஃப்ட் தான். ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ரிலேட்டிவ்னா பேரண்ட்ஸ், மாமா, மாமி, சிப்லிங்ஸ், ஸ்பௌஸ், சில்ட்ரன்ஸ் இவங்களாம் தான். அப்போ மாமாவுடைய கிஃப்ட் சென்டிமெண்ட்டும் அண்ட் டாக்ஸ் ஃப்ரீயும். கிஃப்ட வாங்கிக்கோங்க, ஆனா டாக்ஸ் லாவ மறந்துடாதீங்க.